வேலை முடிஞ்ச போட்டு கார் அருமையா இருக்கு கௌதமி. லைவ் போயிட்டு இருக்குமா? இருமா, கார்ல இல்ல, நல்லா இருக்கு கௌதமி காரு. ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு கார் ரேட்டு, ஆனா வண்டி நல்லா இருக்கு. நம்ம வண்டி வேற அந்த கீர் போடுறது வந்து உடச்சு விட்டாங்க கௌதம். யாரோ போடுங்க அந்த முருகர் போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகு தான் நான் வண்டிக்கு ஒட்டலான்ட்டு இருந்தேன். கடைசியில் என் வண்டியை கொடுக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. பெருசாக ஒன்று ஒட்டலான்ட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது, அது ஏதோ கைப்பிடி உடச்சு விட்டாங்க கௌதமி. அந்த கை வைக்கிறீங்களா இப்போ ஏன் பாரு, அதோட கீர் போடுற இடத்த உடச்சு விட்டாங்க. உள்ளே வந்து ஸ்ப்ரிங் ஏதோ கட் ஆகி போச்சு. அது மாத்தினா 1000 2000 ஆகும். அதனால தான் வண்டியே எடுக்காமல் உட்காந்துருக்குறேன். அப்படியே நிற்கிது வண்டி, வாங்கிட்டு வந்த மாதிரி நின்றுருக்குது. ஒருத்தர் 25,000 ரூபாய்க்கு கேட்குறான், ஒருத்தர் 30,000 ரூபாய்க்கு கேட்குறான். என்ன பண்ணுறது? அதான் நான் சொன்னேன், உங்கள்கிட்ட ஒரு 10 வண்டி இருந்தால் எனக்கு கொடு, எனக்கு ஒரு 1000 கமிஷன் கொடுக்குற மாதிரி விற்று கொடுத்துட்றேன் அப்படின்னு. முடிக்கிறான் திருத்துன்னு. வேண்டாம் கௌதமி, வண்டியே வேண்டாம் கௌதமி. இதை கொடுத்து போட்டு கம்முன்னு வண்டியே வேண்டாம். வண்டி எது கௌதமி? அவ்வளோதான், இது விட்டு போட்டு கம்முன்னு உட்காந்துக்க வேண்டி. முட்டைய கத்தி இருக்குல்ல, ரொம்ப மாதிரி கத்தி ஹோல்ஸ் போட்டு ஒரு 3 போட்டு ஒரு கொஞ்சம் நல்லா பெருசு வச்சு. இல்லை கௌதம், வண்டியே கொடுத்து போட்டு, வண்டி வேண்டாம் வெங்காயம் வேண்டாம் கௌதம். எதுக்கு வண்டி எடுத்துட்டு அதை போயிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கும். கடன் தான் கௌதம் ஆகுது, அதுவும் கடன் தானே. அதுவும் கடன் தானே வாங்குறோம், அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அப்புறம் எதுக்கு கடன்? கடனே வேண்டான்ட்ட, குழுவே வேண்டான்ட்ட பாரு. குழு வேண்டாம், எதுவுமே வேண்டாங்கிற. கடனே இல்லைன்னா நிம்மதியாக இருந்துக்கலாம். குழுவே நட சொன்னாங்க, நீங்கள் ஒரு 10-5 பேர்த்த ரெடி பண்ணி நடக்குனாங்க. வேண்டவே வேண்டான்ட்டு. ஐயோ, அந்த அது மாட்டிட்டு கடைசி உட்காந்துக்கணும். போதும் இருக்கிறத வச்சு போல பார்க்கலாம். இருந்தால் சொந்த காசில் வாங்கணும், இல்லை விட்டுறணும். மாவு பூச்சி போட்டுருக்குற 1 லட்ச ரூபா கையில் இருந்தால் கௌதமே நல்லா அழகாக ஜம்முன்னு வாங்கலாம். சூப்பரான வண்டி வாங்கலாம். 1 லட்ச ரூபா கையில் இருக்கணும். ஆனால் கையில் காசு இல்லாமல் இப்படி வாங்கினா இந்த மாதிரி தான். என்னங்க கரெக்டாக இல்லையா? சூப்பரான வண்டி வாங்கலாம் 1 லட்ச ரூபா கையில் இருக்கும்போது. நம்மகிட்ட காசு இங்கே இருக்குது, நமக்கு ரேஞ்சுக்கு இந்த மாதிரி வண்டி தான் வாங்க முடியும். ஒரு மினி டோர் பார்த்தேன், 3 சக்கர வண்டி தெரியுமா? மினி டோர் தெரியுமா? டெம்பா மாதிரி இது டாடா ஏசி மாதிரியே இருக்கும். 3 சக்கர வண்டி, பெரிய தொட்டி இருக்கும் பின்னாடி. அந்த வண்டி பஜாஜ் கம்பெனி, சாரி மகேந்திரா கம்பெனி வண்டி. வேணும் போட்டோ அமுச்சிடுறோம் பாரு, முன்னாடி வைக்கிறோம் பாரு. வண்டி பட்டை கலப்புச்சு. ஆனால் புது வண்டி மாதிரி இருந்துச்சு. வெறும் 50,000 கொடுத்து தான் வண்டி எடுத்துருக்கலாம். அந்த நேரம் நம்ம கையில் காசு இல்லை, ஏன் கேட்குறேன். ஆனால் காசு இருக்கிறது வண்டி கிடைக்காது. இப்போ